ഇപ്പൊ വന്ന് അമ്മ ഇവിടുന്ന് നമ്മളെ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഹരിദ്വാറിൽ പോയതിനു ശേഷം അവിടെ ഒരു മുനിയോട് ഒരു സ്വാമിയെ കണ്ടപ്പോൾ അവർ ചോദിച്ച് നിങ്ങൾ എന്തിനാണ് വന്നിരിക്കുന്നത് ചോദിച്ചു. അപ്പം ഇവർ പറഞ്ഞത് ഞാൻ എൻ്റെ ശിവപെരുമാളിനെ കാണാൻ വേണ്ടിയിട്ടാണ് വന്നതെന്ന് പറഞ്ഞു. അപ്പം ശിവപെരുമാളിനെ കാണാൻ വേണ്ടിയിട്ട് ഇത്രയും ദൂരം എന്തിനാണ് ട്രാവൽ ചെയ്തതെന്ന് ചോദിച്ചപ്പം ഇവർ പറഞ്ഞ് എനിക്ക് കാണുന്നുള്ള ഒരു മനസ്സിലുള്ള ഒരു ആഗ്രഹം കൊണ്ടാണ് ഞാനിവിടെ വന്നിരിക്കുന്നതെന്ന് പറഞ്ഞ് അങ്ങനെ ഇരിക്കുമെന്ന് പറഞ്ഞ് ഇരുന്നതിന് ശേഷം ഒരു ഭക്ഷണം കഴിക്കാനുള്ള കൊടുത്ത് അതും വെച്ചിട്ട് ഈ അമ്മ വന്നിട്ട് കിടന്ന് ഉറങ്ങി. പിന്നെ അതിന് ശേഷം അവരെ കണ്ടിട്ടില്ല. ആ പെരുമാൾ പിന്നെ എവിടെ പോയിന്ന് അമ്മ ഉറങ്ങി എണിച്ച് നോക്കുമ്പം അവരെ കണ്ടിട്ടില്ല. അപ്പോൾ ഇവർ കിടന്ന സ്ഥലം നിന്നിട്ട് ഒരു വൃത്തിയില്ലാത്തൊരു സ്ഥലമായിരുന്നു. അവിടെ ഒരുപാട് കൊതുകുകളും കാര്യങ്ങളെല്ലാം കടിക്കുന്നതായിരുന്നു. പക്ഷേ അമ്മ കിടന്നതിന് ശേഷം ആ ഒരു അങ്ങനെയുള്ളൊരു അസംഭവങ്ങളും അവിടെ നടന്നിട്ടില്ല. കാരണം എഴുന്നേറ്റ് നോക്കുമ്പോൾ എല്ലാ സാധനങ്ങളും അവിടെ ഉണ്ട്. നമ ശിവായ. ഓം നമ ശിവായ. ഓം നമ ശിവായ. ഭാരതീയ സംസ്കാരത്തിൽ നമുക്ക് ധാരാളം ആത്മീയ പരമ്പരകളുണ്ട്. അപ്പൊ അമ്മ ഏത് പാരമ്പര്യത്തിൽ പെടുന്ന ആളാണ്? பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரங்கநாத சேதுபதி மன்னரை போற்றி போற்றி யோகஞான சித்த ராஜகுரு சரணம். நான் அக்கடா அட்டலா அக்கடா, அது சங்கராச்சாரிய அக்கடாவுக்கு சார்ந்தவங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சங்கராச்சாரிய அக்கடாவுக்குள்ளே போனோம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி அது சொல்லணும்ல, எனக்கு ஹிந்தி நீங்கள் எப்படி மலையாளத்தில் எப்படி கேட்டீங்கன்னு தெரியல, ஆனால் புரிஞ்சிச்சு. நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத கேட்டது புரிஞ்சிச்சு. அப்படிதானேங்க? நான் சங்கராச்சாரியா சங்கராச்சாரியா பரம்பரையில் நான் அட்டலா அக்கடா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் நம்மளுடைய இது 14 அக்கடா, என்னுடைய அக்கடாவும் சேர்த்து 15 ஜுனா அக்கடா பந்தரா ட்ரஸ்ட் அப்படிங்கக்கூடிய அக்கடாவுக்கு சார்ந்தது. எனக்கு 55 வயசு ஆகுது. இந்த 55 வயசுல சிறு வயதுல இருந்தே எங்கள் அப்பாவுக்கு 16 குழந்தைங்க. 16 குழந்தையில அப்பா மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ்மேன். அப்போ நான் சிறு வயசுல இருந்தே சீதாராம் மடம் சொல்லக்கூடிய எனக்கு 5 குருமார்கள், சீதாராம் பாபா, கண்டோ பாபா, ஜடை அம்மா, அப்புறம் கிரி அக்கடா, இப்படி 5 விதமான எனக்கு குருமார்கள் உண்டு. இந்த சிறு வயதுல இருந்தே படிப்படியாக வரும்போது நான் முத கயா போயிருந்தேன். அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா இந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். நர்மதானுங்கக்கூடிய சங்கமம் கூடக்கூடிய அந்த இடத்துட்டு போய் அங்கே தான் முத குளிச்சுட்டு நடு தண்ணிக்குள்ளே போகணும், போட்டில் அப்படி கொண்டு போயிட்டு அந்த நடு தண்ணியில் போயிட்டு குளிச்சுட்டு தலையை சங்கர் மாதிரி சிவபெருமான் மாதிரி நார்தர் முடி மாதிரி போடணும். புரியுமான்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கேன். முடி கட்டிட்டு குடும்பி கட்டிட்டு நடுக்கடை அங்கே போய் எடுத்து போடணும். போட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே சங்கல்பம் பண்ணணும். இந்த கங்கையை எடுத்துட்டு நான் இந்த இதுக்கு கடலுக்கு இந்த நதியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். என்ன சமர்ப்பணம் பண்ணுறேன்? இந்த எப்படினாலும் இறப்பு நிச்சயம் இல்லையா? அப்போ இந்த இறப்புக்கு அப்புறம் நம்ம உடம்பும் உயிரும் உடல் எல்லாமே மனிதருக்கு மக்களுக்காகவே பயனளிக்கட்டும். துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு
அவங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு வழிகாட்டியா இருக்கணும் ஒரு தாயா அப்படிங்கிற மாதிரி சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காசி வந்தேன். காசியில வந்து அங்க போயிட்டு தான் காசி வரணும். அதே அப்புறம் காசியில வந்தா நைட்டு ஒரே குளிர், கொசு, வெறிய கொசு. அந்த காசியில வந்து இந்த இறந்தவங்களுடைய சடலத்தெல்லாம் தண்ணியில போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வெறும் அந்த கொசுகள்லாம் நிறைய மொச்சிட்டு இருக்கும். ஆனால் அங்கே வந்து துர்நாற்றம் அடிக்காது. ஆனால் அந்த கொசுகள் வந்து நிறைய இருக்கும். தங்குறதுக்கு எனக்கு அப்போ முத உள்ள காசிக்கு போகிறேன், தங்குறதுக்கு இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு பெரியவர் வந்து அங்கே வந்து 90களில் பெரியவர் வந்து ஒருத்தர் வந்து என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதும் மயக்கப்பட்டு அப்படியே நான் படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சு அந்த வெளிச்சம் படும் போதும் அந்த தண்ணியில் தீர்த்தம் மாறுறவங்க தண்ணியெல்லாம் முகத்தில் அடிக்கவும் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன். ஒரு பொருள் கூட எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சேன். எதுவுமே தூக்கிட்டு போகலை. அந்த எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பெரியவரை இந்நாள் வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. பெரியவர்னா ரொம்ப ஜடையெல்லாம் வச்சு ஒரு சாமியார். அப்போ ஹிந்தியில் பேசிட்டு இருந்தார். அப்பா ஹிந்தியில் பேசுகிறதுனாலே எனக்கு வந்து ஹிந்தி சின்ன வயசுல இருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்பா மிலிட்ரியில் இருந்தனால. இப்போ ஹிந்தியில் வந்து பேசிட்டு போன அந்த சாமியாரை இன்னும் நான் பார்த்ததே இல்லை. நான் அவரை வந்து சிவனாக தான் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து சிவன் வந்து எனக்கு காட்சி தந்ததாகத்தான் நினச்சேன் எனக்கு. ஆனால் என்ன அதுக்கப்புறம் ஒரு கொசோ எதுவுமே எனக்கு அடிக்கலை, ஒரு இது இல்லை. அந்த இடத்துல நான் அப்படியே அழகாக தூங்க வச்சு என் பொருள்களெல்லாம் கூட அப்படியே பந்தோஸ்தாக வச்சு அப்புறம் நான் அந்த இடத்துலையே மடத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டேன். രണ്ടാമതെന്ന് വെച്ചാൽ കാലത്ത് എണ്ണിച്ച് നോക്കുമ്പോൾ ഈ പെരുമാളിനെ ഈ ഗുരുജിനെ അവിടെ ആ പരിസരത്ത് കണ്ടിട്ടില്ല. അത് മഹാദേവൻ തന്നെയാണെന്നാണ് അത് മഹാദേവൻ എന്നാണ് അമ്മ വന്നിട്ട് മനസ്സിലാക്കുന്നത്. അതായത് അമ്മ വന്നിട്ട് ശങ്കരാചാര്യ എന്നുള്ള അക്കടയിലാണ് വന്നിരിക്കുന്നത്. അട്ടള അക്കട എന്ന് പറയുന്ന ഒരു അക്കടയിലാണ് അമ്മ ജോയിന്റ്. ആ പരമ്പരയിൽ നിന്നാണ് അമ്മ വന്നിരിക്കുന്നത്. അപ്പൊ അമ്മയുടെ ഗുരു പ്രത്യക്ഷത്തിലുള്ള ഗുരു ആരാണ്? कंडो बाबा गुरु, और सीताराम बाबा गुरु, और जड़े अम्मा गुरु, और रघुनाथ सेतुपति मन्नर गुरु. യമുനാഥ സേതുപതി എന്ന് പറയുന്നത് നമ്മളെ തമിഴ്നാട്ടിലുള്ള ഒരു രാജ ഗുരു. രഘുനാഥ സേതുപതി നമ്മളെ തമിഴ്നാട്ടിലുള്ള ഒരു രാജയാണ്. അപ്പൊ അവരുടെ പരമ്പരയിലാണ് അവർ குரு. அப்புறம் கிரி அக்கடாக்கா குரு. அப்போ 5 குருமார்கள். 5 குருமார்கள் 5 கலைகள் சிக்காக்கிதியா. அதாவது 5 கலைகளை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. 5 கலைகளை வந்துட்டு பரிச்சயப்படுத்தி கொடுக்குறது, அதாவது இன்ட்ரோடியூஸ் செய்து கொடுத்துட்டு 5 கலைகளை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதான் 5 வருஷத்துக்கு പറഞ്ഞു കൊടുത്തിരിക്കുന്നത്. எந்தெந்த கலைகள் அப்படின்னா, ஒன்று வந்து பிரேதத்து மேல வந்து தவங்கள் புரிகிறது. நீங்க சொல்லுங்க. പ്രേതത്തിന്റെ മേലെ ഇരുന്നിട്ട് ധ്യാനം തപം തന്നെ നമ്മൾ എന്താണ് തപം തന്നെയല്ലേ തപസ്യ ചെയ്യും. மசான கிரியாகிரி. அப்புறம் இன்னொன்று வந்து மெடிடேஷன். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அன்னதகம் விசும்பி ஆக்கினை துரிதம் துரியாயுதம் சக்திகலம் சிவகலம். அப்படி சத்திர, அதாவது 7-8 வகையான சக்கரங்களை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கலைகளை கற்றுக் கொடுத்தது. 8 கலைகள் നമ്മൾ അഷ്ടമാസിദ്ധി പഠിക്കേണ്ടതെന്നുള്ളത് അവർ ആക്ടിവേഷൻ ചെയ്ത് തരാന്ന്. அஷ்டசித்தி. கண்டபாபாங்கிறது வந்து இந்த பிரேதத்தை வச்சுட்டு மூலிகைகள் இது எல்லாம் பண்றது. ஒருத்தவங்களுடைய பேயி பிசாசு பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நாசமா போறத வந்து நல்லதா ஆக்குறது. அவங்க வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிஞ்சு போறாங்க, குழந்தை இல்லாம போறாங்க, வேலை இல்லாம போகுது, அகால மரணம் அடைஞ்சது, அவங்கள காப்பாற்றக்கூடியது. കണ്ടഭാവ വന്നിട്ട് മറ്റേ ഒരു വീട്ടിലുള്ള കണ്ടഭാവ വന്നിട്ട് ഒരു വീട്ടിലുള്ളവരെ നല്ലതാക്കുന്നതും കെട്ട രീതിയിലാക്കുന്നതും ഒരു വിദ്യയാണ് അവർ പറഞ്ഞു കൊടുക്കുന്നത്. அதுகளெல்லாம் காப்பாற்றக்கூடியது. നല്ലതാക്കി കൊടുക്കുന്നതും കെട്ടതും ഉണ്ട് നല്ലതും ചെയ്യുന്നുണ്ട്. രണ്ടും ചെയ്തു കൊടുക്കുന്നതാണ്. கெட்டது செய்யறதுல கெட்டது செய்து இருக்கிறவங்களே நல்லதை ஆக்கி. അതായത് ബുദ്ധിമുട്ടുള്ളവരെ ബുദ്ധിമുട്ട് ഇല്ലാതാക്കി കൊടുക്കുന്ന ഒരു സങ്കല്പമാണ് അവരത്.
അതായത് നമ്മുടെ വീട്ടിലൊക്കെ ബാധിക്കുന്ന പ്രേതം പിശാചി ഇങ്ങനെയുള്ള നെഗറ്റീവ് ഇതിനെയൊക്കെ അമ്മ മാറ്റുന്ന മാറ്റി തരുന്നത് കണ്ടോ പാപ്പ. അമ്മക്ക് എത്ര സഹോദരങ്ങളുണ്ട്? எனக்கு வந்து 6 தம்பி, ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 8 பேர். 16 பேர்ல 8 பேர் இருப்பாங்க. അമ്മ മാത്രമാണ് ഈ ആത്മീയ പാതയിൽ വന്നത്. நான் 3வது. யாருக்கு அப்படி இல்லை, ஒரு குடும்பத்துல யாரும் அந்த மாதிரி வரல. எனக்கு அந்த மாதிரி என்னுடைய ஜாதகப்படி எனக்கு திருவோடு இயந்திர ஜாதகம் தான். അമ്മ മാത്രമേ വന്നിട്ടുള്ളൂ. അമ്മ മാത്രം വന്നിട്ടുള്ളൂ. சொல்லுங்க. ഇവരെ കുടുംബത്തിൽ നിന്ന് അമ്മ മാത്രമാണ് ഇങ്ങനെയുള്ള ഒരു ഇതിലൊരു ദൈവ ശക്തിയായിട്ട് വന്നിരിക്കുന്നത്. ചെറുതിലെ അമ്മയ്ക്ക് എങ്ങനെ ഒരു ഇത് തോന്നാനുള്ള കാരണം என்னன்னு എങ്ങനെയാണ് ഇത് വരാനുള്ള കാരണം? என்னுடைய ஜாதகம், என்னுடைய ஜாதகப்படி நான் திருவோடு ஏந்தணும். என்னுடைய ஜாதகப்படியே ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பினையும் அவன் வந்து கலெக்டர் ஆகிறதா, திருவோடு ஏந்துறதா, பெரிய லெவல்ல வர்றதா எல்லாமே எழுதப்பட்டது. அப்படி எனக்கு எழுதப்பட்ட விதி. அப்ப என்னுடைய நீங்க இதை சொல்லுங்க. என்னுடைய ஜாதகம் திருவோடு ஏந்திர ஜாதகம். അതായത് അമ്മാന്റെ വന്നിട്ട് അമ്മ വരാനുള്ള കാരണം എന്താണ്? എന്താ കാരണം? திருவோடு ஏந்திர തിരുവോട് എന്താണ്? നമ്മളെ ഈ മറ്റേ இந்த பிச்சாந்தி മറ്റേ നമ്മളെ പിച്ചാപാത്രം പിച്ചാപാത്രം എടുക്കുന്ന നക്ഷത്രമാണ്, ജാതകമാണ് അമ്മന്റെ ജാതകം. അപ്പം അതില് ആ ജാതകം ഉള്ളതിൽ കൊണ്ട് അമ്മ വന്നിട്ട് എന്താ വിചാരിച്ചെന്ന് വെച്ചാൽ ഞാൻ ഇങ്ങനെയുള്ള ഒരു വഴിയിലേക്ക് അങ്ങ് പോകാന്ന് വിചാരിച്ചിട്ടാണ് അങ്ങ് പുറപ്പെട്ടത്. എനിക്ക് ഇതാണ് എൻ്റെ ലൈഫിൽ, എൻ്റെ ജീവിതത്തിൽ ഇതാണ് എനിക്ക് സക്സസ്ഫുൾ ആകുന്നത് പോലെ അമ്മ അങ്ങോട്ട് ഇറങ്ങി വന്നിരിക്കുകയാണ്. അമ്മ ഒരു സാധാരണ കുട്ടിയെ പോലെ ആയിരുന്നില്ലേ? ഒരു ചിന്ന കുളന്തായിരുന്നപ്പോഴും അസാധാരണമായിട്ട് എന്തെങ്കിലും അമ്മയ്ക്ക് തോന്നി? அது இல்லாம ஜடையம்மான்னு கொல்லிமலையில ஒரு அம்மா இருந்தாங்க. அங்க போய் நான் இறக்குறதுக்காக போனது. மரணம், நம்ம இறந்து போவோம் வேண்டாம் அப்படின்னு அங்க போனது. ജീവിക്കണ്ടെന്നുള്ള ഒരു ഉദ്ദേശം കൊണ്ടിട്ടാണ് കൊള്ളിമലയിൽ പോയത്, മരിക്കാൻ വേണ്ടിയിട്ട്. അപ്പൊ അവിടെ പോയപ്പോഴാണ് ഈ ജടയമ്മേനെ കാണുന്നത്. ஜடையம்மா அந்த அம்மா என்ன சொன்னது, நீ ஒரு வாரம் என் கூட உயிரோட இரு, அதுக்கப்புறம் நீ இறந்துப்போ அப்படின்னு சொன்னது. நீங்க சொல்லுங்க. நீங்க ഒരാഴ്ച വരെ എന്റെ കൂടെ നീ ഇരിക്കെ, അതിനുശേഷം നീ വേണമെങ്കിൽ മരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ മരിച്ചോ എന്ന് പറഞ്ഞു. അന്നത്തെ ஒரு 25 வயசு இருக்கும். தெரியல, நான் வயசு தெரியல எனக்கு. அப்போ சொல்லுங்க, வயசு தெரியல, எனக்கு வயசு தெரியல. 25 மேலே இருக்கும். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மா வந்து இல்ல அதுவரை അതിനു മുമ്പേയും ഇങ്ങനെ തന്നെയായിരുന്നു. അപ്പൊ വീട്ടിൽ തന്നെയായിരുന്നു. இல்ல அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்களா, ஒரு வாரம் வந்து நீ உயிரோட இருந்தா. அந்த அம்மா வந்து பேய் பிசாசு விரட்டுறது வேலை. அந்த அம்மாவுடைய வேலை പ്രേതങ്ങളെയും മറ്റേ ഭൂതങ്ങളെയെല്ലാം അടിച്ച് அந்த அம்மா அந்த அம்மா வந்து ஒரு பெண்ணை வந்து பேய் விரட்டிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு வந்து அழுகுது, ரொம்ப அழுகுன்னு அழுகுது. அப்ப அழுகும்போது அந்த பொண்ணு சொல்லி அழுகுது, ஏன் 2 குழந்தைய வச்சுட்டு நான் வந்து இறந்துட்டேன், என் புருஷன் வந்து என் தங்கச்சியோட சம்பந்தம் வச்சிருக்காரு, நான் இறந்துட்டேன். இப்போ அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்துறாங்க, என்னால் காப்பாற்ற முடியாது, நான் உயிரோடு இருந்தால் அந்த பிள்ளைகளையாவது நான் காப்பாற்றிருப்பேன், அதனால இந்த பொண்ணு உடம்புல நான் வந்திருக்கேன்னு சொல்லுது. ഈ കൊല്ലിമലയിലെ അമ്മയുടെ അടുത്ത് ഒരു കുട്ടി വന്ന്, ഒരു സ്ത്രീ വന്ന് കരയുകയാണ്. കരയുന്നത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അവരുടെ 2 പെൺമക്കള് അവർക്കുണ്ട്. അപ്പം ഞാൻ ജീവനോടുകൂടി ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഇനി അവരെ എങ്ങനെ രക്ഷപ്പെടുത്തും, അല്ലെങ്കിൽ അവരെ എങ്ങനെ കാര്യമായിട്ട് നോക്കുന്നുള്ളത് അറിയാൻ വയ്യാതെ കിടന്ന് ഞാൻ വിഷമിക്കുകയാണ്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഈ കുട്ടിയുടെ ദേഹത്ത് വന്ന് കയറിയത് എന്നാണ് അവർ പറഞ്ഞത്. அப்ப வந்து அந்த இப்படி அழுகும்போது இப்ப என்ன பார்த்து கேட்டாங்க, நீ சாகுறியான்னு. அப்ப நீ சாகுறியான்னு கேட்டாங்க. അപ്പൊ ഇത് കേട്ട ഉടനെ ആ അമ്മ പിന്നെ ഈ അമ്മയോട് ചോദിക്കുകയാണ്, നിനക്ക് ഇനി ചാവണമെന്നുണ്ടോ എന്ന് ചോദിക്കുകയാണ്. ഇനിയും നിനക്ക് മരിക്കണമെന്ന താല്പര്യമുണ്ടോ എന്നാണ് ചോദിക്കുന്നത്. அப்ப நான் சொன்னேன், இல்ல இனி நான் சாக மாட்டேன், உயிரோட செத்து இந்த மாதிரி அழுகிறதுக்கு உயிரோட இருந்து நான் பிறருக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி, அந்த அம்மா சக்தி, அந்த அம்மா அந்த கொல்லிமலையில் உள்ள அந்த பேய் மிரட்டு, இது எல்லாம் பேய் எப்படி விரட்டுறது இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து, அந்த அம்மா 110 വയസ്സിൽ മരണം ജീവസമാധിയായി. അമ്മ മരിക്കണ്ടെന്ന് പറഞ്ഞല്ലോ. അപ്പൊ അമ്മയുടെ ആവശ്യം എന്താ വെച്ച് കഴിഞ്ഞാൽ, ഞാൻ ജീവനോട് കൂടിയിരുന്ന് ഇങ്ങനെയുള്ള വരുന്നവരെ സമാധാനപ്പെടുത്തണമെന്നും അവർക്ക് വേണ്ടുന്ന സഹായങ്ങൾ ചെയ്യണമെന്നാണ് അമ്മയുടെ ആഗ്രഹം എന്നുള്ളത് പറഞ്ഞു കഴിഞ്ഞു. അതാണ്. അപ്പൊ നമ്മൾ സാധാരണ നമ്മൾ ജനിക്കുന്നത് നമ്മളൊരു ലക്ഷ്യത്തോടു കൂടിയാണ് ഭൂമിയിൽ വരുന്നത്.
அது நான் இல்ல எல்லாத்துக்கிட்டையும் ഒരു വിധமான അല്ല, അതാ சக்தி ഞാൻ ഉണ്ട്. പറഞ്ഞത്. നമ്മുടെ ആ ജീവിതം ശരിയായ രീതിയിൽ ജീവിച്ച് വേണം പോകാൻ. കർമ്മങ്ങളാണല്ലോ. ஆமா കർമ്മങ്ങൾ. അപ്പൊ ഇടയ്ക്ക് നമ്മള് സൂയിസൈഡ് ചെയ്യുക അല്ലെങ്കിൽ മോശമായ രീതിയിൽ മരിച്ചു പോകുമ്പോഴാണ് ഈ പ്രേതാത്മാക്കളായിട്ട് അറിയുമെന്ന് പറയുന്നത്. ஆமா അങ്ങനെ പോകണ്ടെന്നും അതിനനുസരിച്ച് അമ്മയ്ക്ക് ആ വിധികളെ എങ്ങനെയാണ് ഇവരെയൊക്കെ നിയന്ത്രിക്കേണ്ടത്, ഈ പ്രേതഭൂത വിധികളെയൊക്കെ എങ്ങനെയാണ് നിയന്ത്രിക്കേണ്ടത് എന്നുള്ള വിദ്യയൊക്കെ അവരെയാണ് അമ്മയ്ക്ക് പഠിപ്പിച്ചു കൊടുത്തത്. അപ്പൊ ഈ ആത്മാക്കൾ ഇങ്ങനെ അലഞ്ഞു നടക്കുന്ന ആത്മാക്കളെ എങ്ങനെയാണ് നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റും? അങ്ങനെയുള്ള കർമ്മങ്ങൾ അമ്മ ചെയ്യുന്നുണ്ടോ? அது மாத்திரம் இல்லம்மா, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குன்னா இந்த ஆத்மாக்கள் வந்து அழுவுங்க, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க இல்லையா, அந்த ஆத்மாக்களை மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு போய் குழந்தை போய் கிடைக்கக்கூடியதை நாங்கள் பண்ணுவோம் தவத்தினால. அது வந்து அதை நாங்கள் இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, எத்தனையோ பேர் இருக்கீங்க, எடிட்டிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த ஆன்மாவை இப்போ காமிச்சு கொடுப்போம். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் யாகங்கள் வளர்ப்போம். திலக ஹோமம், சண்டி ஹோமம், உத்ர ஹோமம், கணபதி ஹோமம், பலவிதமான யாகங்கள் வளர்த்து அது மூலியமாக ஆன்மாக்களை வெளிப்படுத்தி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுவோம். അമ്മ ഈ കുട്ടികളില്ലാത്ത ഒരു അമ്മയടുത്ത് വന്ന് കുട്ടികൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്. അപ്പൊ അങ്ങനെ വരുമ്പോൾ അതേസമയം ആത്മാക്കള് ഒരു ജന്മം കിട്ടണം എന്നുള്ള രീതിയിൽ അവരും അലഞ്ഞ് അമ്മയുടെ അടുത്ത് വരും. അപ്പൊ അങ്ങനെയുള്ളവരെ യഥാസ്ഥാനത്തെ കൊണ്ട് അവരെ എത്തിച്ച് അവരെ ജന്മം എത്തിച്ചു കൊടുക്കും. അവർക്ക് ജനിക്കാനും അവരുടെ കർമ്മം പൂർത്തിയായാലും ആഗ്രഹ സാധ്യങ്ങൾ വരുത്തുന്നതിനുമായിട്ടുള്ള സൗകര്യം അമ്മയ്ക്ക് ചെയ്തു കൊടുക്കാൻ സാധിക്കും. പൂജകളും അതിന് വേണ്ടുന്ന പൂജകള്, അതിനുള്ള യാഗങ്ങള്, തിലഹോമം, അതൊക്കെ ചെയ്തു കൊടുക്കും. അത് ഈ വന്ന് സന്താനങ്ങൾക്ക് വേണ്ടി വന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് ഇങ്ങനെയുള്ള ഉദ്ദേശങ്ങൾ കാണാം. അപ്പം ഈ ആത്മാവിനെ, ജന്മം കാംക്ഷിച്ച് നിൽക്കുന്ന ഒരു ആത്മാവിനെ അമ്മ അവരിലേക്ക് പ്രവേശിപ്പിച്ചു കൊടുക്കും. അതാണ് നമ്മൾ ചെയ്യുന്ന ഒരു കാര്യം. നേരിട്ട് പ്രേതമുക്തിയുടെ വേറെ ലോകത്തേക്ക് അയക്കാതെ ഭൂമിയിലേക്ക് തന്നെ അത് വേണമെന്നുള്ളത് ആവശ്യമുള്ളത്. அது மாத்திரல்ல, இந்த ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, கால் எடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க, சுகர் நிறையா வந்திருக்கும், கேன்சர் ரொம்ப இதாக இருக்கும், அது மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க, வீர்த்தி இல்லாமல் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்க முன்னோர்களே அவங்களை இவ்வளோ அதிக கஷ்டப்படுத்தும். அந்த கஷ்டத்தில் இருந்து இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க 4 தலைமுறை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க முன்னோர்களை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். അതായത് പലർക്കും പലതരം കഷ്ടപ്പാടുകളുണ്ട്. അവർക്ക് ഡോക്ടർ പറയും കാൽ മുറിച്ച് കളയണം, കൈ മുറിച്ച് കളയണം, അല്ലെങ്കിൽ ഇങ്ങനെ ഓപ്പറേഷൻ ചെയ്യണം, അങ്ങനെയൊക്കെയുള്ള ഒരുപാട്. ഇതെല്ലാം ചെയ്യിപ്പിക്കുന്നത് അവരുടെ മുമ്പേ ഉള്ള ആത്മാക്കളാണ്. അവരുടെ എന്തെങ്കിലും ആഗ്രഹപൂർത്തിക്ക് വേണ്ടിയായിരിക്കും അങ്ങനെയൊക്കെ ചെയ്യിക്കുന്നത്. അപ്പൊ അങ്ങനെയുള്ള കേസുകളിൽ അമ്മ അവർക്ക് വേണ്ടുന്ന ശാന്തിക്ക് വേണ്ടി ആത്മാക്കളെ തൃപ്തിപ്പെടുത്താൻ വേണ്ടിയുള്ള കർമ്മങ്ങൾ ചെയ്തു കൊടുക്കും. അപ്പൊ നമ്മുടെ ശരിയായ രീതിയിൽ കർമ്മങ്ങൾ ചെയ്യാതെ, മരണാന്തര കർമ്മങ്ങൾ ചെയ്യാതെ വരുമ്പോഴത്തേക്ക് കുടുംബത്തിലുള്ള ഈ പ്രേത ആത്മാക്കൾ അല്ലെങ്കിൽ അവരിങ്ങനെ നമ്മളെ ശല്യപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കും. അത് രോഗങ്ങളായിട്ട് വരും, പീഡകളായിട്ട് വരും എന്നാണ് நம்ம പറയുന്നത്. ஆமா, அதை வந்து நம்ம சாந்தப்படுத்தி 4 தலைமுறை ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்கள பத்தி சொல்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா, அவங்க தாத்தா பாட்டி, அவங்கள வச்சு அவங்களுடைய ஆன்மாவை கொண்டு தான் நாங்க வந்து சொல்ல முடியும். ഈ പ്രയാസത്തോട് വരുന്നവരുടെ മുന്നിലുള്ള 4 തലമുറകളെ ഉള്ളവരും ഇങ്ങനെയുള്ള ശല്യങ്ങൾ ചെയ്യാൻ സാധ്യതയുണ്ട്. അവരെല്ലാം ശാന്തിപ്പെടുത്താനുള്ള ശാന്തിക്രിയകളിലെല്ലാം അമ്മ ചെയ്തു കൊടുക്കുന്നു. നമ്മൾ സാധാരണയായിട്ട് 7 തലമുറ കേൾക്കുന്നത്, 7 ഇല്ല 4ആണോ? 7 இல்ல 12 தலைமுறை சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு தெரியணும்ல, இப்ப உங்களுக்கு தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியும், அதுக்குரிய பேர் தானே உங்களுக்கு தெரியாது. அதை நான் தெரியாத ஒன்று சொல்லி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சவங்களை பற்றி சொல்லி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் சங்கல்பம் வாங்கும்போது எங்களுக்கு நாங்களே பிண்டு தானம் கொடுத்துருவோம். நான் இறந்துட்டேன்னு சொல்லி எனக்கு நானே பிண்டு தானம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் ஆன்மாக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தியே கிடைக்கும். അമ്മ തന്നെ ആത്മാബലി കൊടുത്തതിന് ശേഷമാണ് അമ്മ ഈ ആത്മാക്കളുമായിട്ട് സംസർഗം ചെയ്ത് அவரை சாந்திப்படுத்த சாதிக்கும். பிண்டு தானம் ஒருத்தவங்க இறந்தா தானே பிண்டு தானம் கொடுப்பாங்க. எங்களுக்கு நாங்களே പക്ഷെ
പറയുന്നതിൽ അർത്ഥമില്ല എന്നാണ് പറയുന്നത്. ഓ. 4 തലമുറ വരെയൊക്കെ നമുക്കറിയാൻ പറ്റും. നമുക്കറിയില്ലല്ലോ, നമ്മുടെ അച്ഛന് അച്ഛൻ്റെ അച്ഛൻ. സമ്പ്രദായത്തിൽ 12 തലമുറ വരെ പറയാം. അതുവരെ പറയാം. ആ. പക്ഷെ അതല്ല നമുക്ക് സാധാരണ അല്ല, ഞാൻ ചോദിച്ചത് ആ ജീവാത്മാവിനെ നമ്മൾ ബാധിക്കുന്നത് 12 തലമുറകളുണ്ടെന്നുള്ളതാണ്. അതിന് മുമ്പോട്ടുള്ളതില്ലല്ലോ, അതാണ് ഞാൻ ചോദിച്ചത്. பிண்டு தானம் கொடுக்கறதே நாங்க 12 தலைமுறைக்கு தான் கொடுக்குறோம். எனக்கு நானே பிண்டு தானம் கொடுப்பேன் 12 தலைமுறைக்கு. நான் 12 தலைமுறைக்கு எனக்கு வந்து முத்தி கிடைக்கணும் முன்னோர்களுக்கெல்லாம் அப்படின்னு தான் பிண்டு தானம் கொடுக்குறோம். அதை நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு 4 தலைமுறை சொல்லும் போதே தெரியாது. தெரியாத ஒண்ணு சொல்லி என்ன பண்ண. ഞാൻ ചോദിച്ചത് 7 തലമുറയല്ലേ പ്രാധാന്യം. അപ്പൊ നമ്മള് 4 പറഞ്ഞാൽ മതി. അപ്പൊ അമ്മ 12 പറഞ്ഞു. അപ്പൊ നമുക്ക് ഒരാളുണ്ട്, സാർക്ക് ഇവിടെ ഇരിക്കുകയാണ്. അപ്പൊ സാറിനെ ബാധിക്കുന്നത് 12 തലമുറ വരെ ഉള്ളതാണോ ബാധിക്കുന്നത്? നമ്മൾ കർമ്മങ്ങൾ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ 7 സാറിനെ കേട്ടിട്ടുള്ളത്, 7 12 അതാണ് ഞാൻ ചോദിച്ചത്. അത് അല്ല, 7 തന്നെയാണ്. 7 തന്നെയാണ്. അത്രയും പേർക്കുള്ള 12 தலைமுறை வந்து முத்தி கொடுக்கறதுக்கு தான் பிண்டு தானம் தனக்கு അത് നമ്മൾ ചെയ്യുമ്പം എല്ലാ കുടുംബത്തിലുള്ളവരെ അത് ചെയ്യാം. മുക്തി കൊടുക്കത്തക്ക രീതിയിലുള്ള ബന്ധമാണ് അമ്മ സമർപ്പിക്കുന്നത്. അങ്ങനെ 12 ഇത് കഴിയുമ്പോൾ ചിലപ്പോൾ വേറെ സോൾ ഗ്രൂപ്പിലേക്ക് പോകാൻ സാധ്യതയുണ്ട്. അതാണ് പറഞ്ഞത് 7 തലമുറ വരെ ഒന്നിലും ഒരു ഗ്രൂപ്പിൽ വന്നിട്ട് പിന്നെ അടുത്ത ഗ്രൂപ്പിലേക്ക് പോകണം, അടുത്ത കുലം വംശം അങ്ങനെ മാറാനുള്ള സാധ്യത. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல சொல்ல விரும்புறேன். இப்ப எதிரின்னு நினைச்சிட்டு இவங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுறோம், இவங்க வீட்டுல கேஸ் போடுறோம், நான் எதிரி ஆயிட்டேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்லயே போய் பிறப்பேன், எதிரி வீட்லயே. இதுல ஏன் அப்படி சொல்றேன்னா, எதிரி யாருமே வச்சுக்காதீங்கிறேன். புரியுதா? അതായത് നമുക്ക് നമ്മുടെ ശത്രുവായിരിക്കുന്നവര് തന്നെ നമ്മുടെ വീട്ടിൽ വന്ന് ജനിക്കും. അപ്പൊ അതെന്താ കാര്യം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, അങ്ങനെ ശത്രുത എന്ന് പറയുന്ന ഒരു സംഗതി സ്ഥായിയായിട്ട് നിർത്താൻ അത് ഇല്ലാതാക്കുന്നതിന് വേണ്ടിയാണ് അവര് വീണ്ടും അത് മരിച്ചു കഴിഞ്ഞതിന് ശേഷം മാത്രമേ അത് മനസ്സിലാക്കുകയുള്ളൂ. അതുകൊണ്ട് നമ്മുടെ വീട്ടിൽ തന്നെ വന്ന് ജനിക്കും. அது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு இது உண்மை. அதனால தயவு செய்து இதுல பாக்குற மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிறேன், யாரையும் எதிரிங்கிறத பார்க்காதீங்க. துஷ்மன்ட்டு அவங்கள கொல்லணும் அது பண்ணாதீங்க. அவங்க வீட்லயே நீங்க பிறக்க வேண்டியது இல்லை, அவங்களே உங்களுக்கு வந்து பிறப்பாங்க, உங்க வீட்டுல பிறப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க சொத்தெல்லாம் எழுதி வைக்க வேண்டியது வரும். அவங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்த, ஒவ்வொரு வீட்லயும் கஷ்டப்படுத்துறதுக்கு காரணமே எதிரியா இருக்கிறவங்க உங்களுக்கு பிள்ளையா பிறப்பாங்க. புரியுதா? അതുകൊണ്ടാണ് നമ്മ പറയുന്നത്, ആരും ശത്രുതാ മനോഭാവത്തോടുകൂടി മറ്റാരോടും ഒന്നും ചെയ്യരുത്. കാരണം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ ശത്രുത ആരോട് കാണിക്കുന്നു അവര് തന്നെ ഇവിടെ വരും. ഇവിടെ വരുമ്പോ ഇവർക്ക് വേണ്ടി പൊതുവെ സഹായം ചെയ്യേണ്ടി വരുന്ന ഒരു അവസ്ഥ വരും. അപ്പൊ ആ ശത്രുത എന്നുള്ളത് ഈ മനുഷ്യജന്മത്തിൽ മാത്രമുള്ളതാണ്, അതിനപ്പുറം ഇല്ല. അതുകൊണ്ട് അങ്ങനെ ആരോടും അങ്ങനെ ഒരു മനോഭാവം വെക്കരുത് എന്നാണ് നമ്മൾ പറയുന്നത്. எல்லாருக்கும் அப்படியே உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா, இது போன செய்த கர்மா நினைச்சு விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல விதமா உங்களுக்கு தானாவே உங்களுக்கு உங்களுடைய பாதைகள் திறக்கப்படும். നമുക്കൊക്കെ വന്നു ചേരുന്നതെല്ലാം നമ്മുടെ കർമ്മവിധിയാണെന്ന് വിചാരിച്ച് അതിന് ബദലി ചെയ്യാനായിട്ട് നമ്മൾ പോകരുത്. അതാണ്. അപ്പൊ ആരെങ്കിലും വന്ന് നമ്മളെ മഹാത്മാഗാന്ധി പറഞ്ഞ ഒരു ചുവട്ടത്തടിച്ച മറ്റേ ചുവടും കാണിച്ചു കൊടുക്കണം എന്ന് വെച്ചാൽ അതുപോലെയുള്ള ഒരു ക്ഷമാശീലം അതിനകത്ത് വേണം എന്നുള്ളതാണ് നമ്മൾ പറയുന്നത്.